இந்த ஷேப்பில் மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சென்டராக இருக்குது பாருங்கள், இந்த ஷேப் மட்டும் எடுத்துப்போம். இந்த ஷேப்பில் மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 1 2 3 4. ஸோ 4 ரெக்டாங்கிள்ஸ் ப்ளஸ் 1 2 சேர்த்திங்கன்னா இங்கே பெருசாக இன்னொன்று இருக்கா, இது 5. 2 3 சேர்த்திங்கன்னா இங்கே 6. 3 4 சேர்த்து பார்த்தீங்கன்னா 7. 4 1 சேர்த்து பார்த்தீங்கன்னா 8. இது ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா 9. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. இது என்னடா பார்க்கறதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ஆனால் ரெக்டாங்கிள்ஸ்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, ஸ்கொயரை நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷேப்பில் மட்டும் நமக்கு 9 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சென்ட்ரல் பார்ட்டை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்துப்போம். இந்த பார்ட்டில் மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கா. இதை தவிர்த்து 2ம் 5ம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்டாங்கிள் கிடைக்குமா, +1. அதே மாதிரி 5ம் 4ம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்டாங்கிள் கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு இந்த 4 5 2 இது ஃபுல்லாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்டாங்கிள் கிடைக்குமா. இதை தவிர்த்து 1ம் 5ம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்டாங்கிள். அதே மாதிரி 5ம் 3ம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 ரெக்டாங்கிள் கிடைக்குமா. +2 1 5 3 இது ஃபுல்லாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்டாங்கிள். ஸோ +1 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 11 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஷேப்பில் நமக்கு 9 ரெக்டாங்கிள்ஸ் கிடச்சிது. இந்த ஷேப்பில் 11. ஸோ டுகெதராக சேர்த்து தான் இந்த ஃபிகர் இருக்குது. ஸோ இந்த ஃபிகரில் மொத்தம் 9 + 11 20. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் மொத்தம் 20 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.